இன்னைக்கு வந்திருக்காரு விஜய். அவர் வந்து பாஜகவோட பி டீம்னு கூட சில பேர் சொல்றாங்க. அவர் நான் அந்த மாதிரி நம்பல. அப்படிப்பட்ட வதந்திகள் இருக்கு. அதனால அவர் வந்து ஒட்டுமொத்தமா மைனாரிட்டி ஓட்டை வாங்கிடுவார் எப்படி சொல்ல முடியும்? இங்க வந்து ஒரு கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணி வந்து முஸ்லீம்கள் நலனுக்காக குரல் கொடுக்குற ஒரு கூட்டணியா இருக்கு. சிறுபான்மையோர் நலனுக்காக குரல் கொடுக்குற ஒரு கூட்டணியா இருக்கு. அங்க இருக்கிற கட்சிகள் காங்கிரஸ் ஆகட்டும், அது சிபிஎம் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், அது விடுதலை சிறுத்தைகள், மதிமுக எல்லாமே வந்து சிறுபான்மையோருக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற. இன்னைக்கு விஜய் மாதிரி இன்னைக்கு வந்து நேற்று முளைச்ச மழையில இன்னைக்கு வந்த காலம் கிடையாது. இவங்கெல்லாம் பல காலமாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. பல காலமாக சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பாக இருந்துட்டு இருக்காங்க. அதனால நேற்று வந்து விஜய் வந்து இந்த ஓட்டை வாங்கிடுவாருன்னா அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அதாவது விஜய் வந்து நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு முதல் எலெக்ஷன்லேயே ஒரு சிறுபான்மையோர் ஓட்டை வாங்கி போயிடுவார் அப்படின்னு திமுக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக அவங்க தொடர்ந்து 3 தேர்தலாக வந்து அந்த கட்சிகள், அங்கே இருக்கிற கட்சிகள் ஆக்சுவலாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது வந்து சிறுபான்மையோர் ஓட்டை வாங்கி தரத்துக்கு பெருமளவு உதவுது. ஆக்சுவலாக காங்கிரஸ் அங்கே இருக்கிறதா வந்து சிறுபான்மையோருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயமா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சியாக இருக்கு. தேசிய அளவில் வந்து சிறுபான்மையோருக்கு எதிராக நடக்கிற எல்லா விஷயங்களும் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக அதுக்கான குரல் கொடுக்குறாங்க. ஸோ அது கூட இங்கே தமிழ்நாட்டில் திமுகவும் அந்த காலத்திலேருந்தே சிறுபான்மையோருக்கு ஆதரவான குரல் கொடுக்கறதுனால இந்த ரெண்டு கட்சிகளுமே சிறுபான்மையோருக்கு பாதுகாப்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம